அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, அமைதி, உள்ளமைதி, வெளியமைதி. அமைதினா என்ன? சுகமா, சுகமா? சில இடத்துல அமைதினாலே மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அமைதியை பற்றி சொல்லுங்க. இல்லைன்னா ஓடி ஆடி அலைஞ்சு மூச்சு வேற வழி இல்லாம கைவிட்டதுல வெக்ஸ்ல அப்படியே நம்ம உட்கார்ந்து இருக்கிறது அமைதி. இதுதான் அமைதி அப்படிங்கிற கேள்வி கேட்கு. சோ அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க இந்த மாதிரி குழப்பமே இல்லாம எளிதா ஈஸியா நம்ம ஹரிப்பாட்டு ஹரிப்பாட்டுல ஞானதேவா மனே ரம்ய ரம்பு சமாதான நான் ஹரியை சதாகால சிந்தித்ததன் விளைவாக ரம்ய ரமல சமாதானம் அப்படிங்கிறது அமைதி. என்னடா ஒரு அமைதிங்கிற போது ஒரு கஷ்டமா இருக்கு, எரிச்சலா இருக்கு, இயலாமை வருவது தானே அமைதி அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனா ஒரு இடத்துல அமைதி என்பது மிகவும் பேரானந்தமானது, சுகமானது என்று சொல்கிறார்கள். அப்ப எதுதான் அமைதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு அவர் விளக்கம் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரம்ய ரமல சமாதான அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரம்யான்னா முதல், ரமலன்னா ஆனந்தம், சமாதானம் அப்படிங்கிறது தான் இங்க அமைதி. அப்ப எந்த அமைதி பேரானந்தமாக இருக்கும்? இந்த அமைதி என்றாலே செயலற்ற தன்மை அப்படின்னு சொல்றாரு. அமைதி என்றாலே எண்ணமற்ற நிலை அப்படின்னு சொல்றாரு. எண்ணமற்ற நிலையும் அமைதியாக இருக்கலாம், எண்ணத்தோட கூடிய நிலையும் அமைதியாக இருக்கலாம். அப்போ எண்ணத்துக்கும் அமைதிக்கும் சம்பந்தமே இல்லை. எண்ணத்தினால் அமைதி இல்லாமலும் இருக்கலாம், எண்ணத்தினால் அமைதியாகவும் இருக்கலாம். சோ அப்ப இங்க அமைதினா என்ன அப்படிங்கிறது அவர் அருமையான ஒரு வழக்கம் இருந்தார். அதுல என்ன? ரம்ய ரமல சமாதானம். அப்ப நீ இருக்கும் அமைதியில் ஆனந்தமும் அழகும் சேர்ந்து இருந்தால் அது பேரானந்தம். இப்ப நான் உறக்கத்துல சூன்யத்துக்கு போயிருந்தேன். அதுல ஆனந்தம் இல்லை, அழகு இருக்கா என்ன தெரியல, அழகு இல்லை, ஆனந்தம் இல்லை, அதெல்லாம் அது சூன்யம். அது கண்டிப்பாக அந்த அமைதியை சொல்லலாம். அப்ப பேரானந்தம் அமைதி என்பது என்னன்னா, முழு விழிப்போடு அதே சமயம் ஆனந்தமாகும். அழகுன்னா அது எப்படி சொல்றது? அழகு நான் பேசிட்டு இருக்கேன், பேசுறேன், பேசும்போது ஆனந்தமா இருக்கு, நல்லா இருக்குது, மீதியா இருக்கு. இது எல்லாமே செயல், எண்ணம் இருக்கு. ஏன்னா இங்க அழகு இல்லை அப்படின்னா ஒரு உள்ள ஏதோ ஒண்ணு ஒரு ஈகோ இருக்கு, அழகு போயிருக்கு. அப்போ ஆனந்தம் இல்லை அப்படின்னாலும் காலி, அமைதி இல்லைன்னாலும் காலி. அப்ப அமைதி எல்லா இடத்துக்கும் இருந்தா வேண்டும் பேரானந்த நிலை. அப்ப நான் எப்ப இது பேரானந்த நிலைன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஆனந்தத்தோடு கூடிய அழகான ஒரு அமைதியை அனுபவிக்கும் போது அது அருமையாக இருக்கும். எந்த அமைதி நமக்கு வெக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இயலாமல வேற வழி இல்லாம கழிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயலாமையில வெக்ஸ்ல டென்ஷன்ல தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில நான் அமைதிக்கு செல்வேன். அந்த அமைதியில கண்டிப்பா ஆனந்தம் இருக்காது, அழகும் இருக்காது. அஞ்சு தம்ம குரங்கு முன்னாடி அஞ்சு தம்ம குரங்கு அமைதியாதான் அங்க அழகு இல்லை. அப்ப அதுதான் அழகு இல்லாதது விளைவு, அது அமைதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஆனந்தம் இல்லை, ஆனந்தம் இருக்கானா ஸ்டன் ஆயிட்டாங்க. அந்த பயத்துல ஒரு அப்படின்னு நின்றுவான். அப்படின்னா பயத்துல நின்றுட்டான்னா அமைதியா இருக்கான்னு அர்த்தம். அதுல ஆனந்தம் துப்புரவா இருக்காது. அதுல பார்த்தீங்கன்னா அழகும் இருக்காது. சோ அழகும் ஆனந்தமும் சேர்ந்து இருக்கும் அமைதி தான் சரியாக இருக்கும். இதுல லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ ஈகோ ஏதோ உள்ள போயிருச்சுன்னா கண்டிப்பா அதுல ஆனந்தம் அழகு மிஸ் ஆயிடும். அதனால் அது அமைதி என்று சொல்லவே முடியாது. இந்த ரெண்டு இல்லாத அமைதி அவர் அமைதின்னு சொல்லலாம். ஏன்னா அமைதின்னு சொல்லிக்கலாம், அது வேணா சூரியன்னு சொல்லிக்கலாம், இல்ல ஸ்டன்னால சொல்லிருக்கலாம், இல்ல ஒரு மறக்கத்த நிலைன்னு சொல்லிக்கலாம். அது அமைதின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த அமைதி எப்ப கிடைக்கும்னா, ஆனந்தத்துக்கும் கூட அழகும் சேர்த்து கிடைக்கும் அந்த அமைதி. ஸோ அது சூப்பரா இருக்கும். அதை அனுபவிக்கும் போது அதான் சொன்னாரு,
சரியை சர்வகால சிந்தித்ததன் விளைவு அந்த அமைதி கிடைத்தது அப்படிங்கிறது. சோ ஞானதேவர் அதுலதான் இருக்காரு. நம்பிய ரமல சமாதானம் எந்த சமாதானத்துல இருக்கிறாரு? நம்பிய ரமல சமாதானத்துல இருக்கிறார், சூனிய சமாதானத்துல இல்லை அப்படிங்கிறதான் அந்த ஹரிப்பாட்டுங்க விளக்குது. அப்ப அந்த அமைதிக்கு நாட்டை அந்த அமைதி இந்த அனைத்தையும் ஒன்றாக பார்க்கும் தன்மை வருவது இல்ல சரண்டர்ல வருவது அந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல சூப்பரா அழகு வரும். அந்த அளவோடு கூடிய சூப்பரான ஒரு அமைதி வரும். அப்போது அந்த அமைதி பேரனமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாம வேற வழி இல்லாம கோபத்தை பட்டு டயர்ட் உழைச்சு உழைச்சு டயர்டாகி இல்லை. அப்ப அதை எப்படி அங்க ஆனந்தம் இருக்காது, எனர்ஜி இருக்காது, அழகு இருக்காது. டயர் தெரியும்னா மூஞ்செல்லாம் டயர்டா இருக்கு, அது அழகு இருக்காது. அப்போ பிரைட்டா பிரிஸ்கா ஆனந்தமாக அமைதியாக இருக்கும் அந்த நிலை பேரானந்த நிலை. இது செயல் உள்ள தன்மையில் இருக்கும். எண்ணங்கள் ஓடும் போதும் கம்பீரங்கள சமாதானங்கள் இருக்கலாம். எண்ணங்கள் அற்ற நிலையிலும் அதனால் எண்ணங்கள் அற்ற நிலை மட்டுமே உயர்ந்தது, அதுதான் அமைதி. என்னுடைய கருத்து. அதனால் ஞானதேவரே எதுல இருக்கான்? ரம்ய ரமல சமாதானம் இருக்காரு. எப்படி வந்தது? நான் ஹரியை சிந்தித்ததுனால. ஹரினா இங்க நம்ம எடுத்துக்கலாம் திருப்பெருப்பற்ற தன்மை, பிரேமை, இல்ல முன்னசு எல்லாம் அனைத்தும் கண்ணன் சரணம். ஏதோ ஒன்றை நாம் கொண்டு முயற்சி செய்தார் அந்த ரம்ய ரமல சமாதானமான அந்த அமைதியை நாம் பெறலாம். அப்படி இல்லாத அமைதி அமைதி அல்ல, அது அமைதியே கிடையாது. அது கஷ்டம்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய ஆன்சர்.